ராஜி இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் யார் போறாங்க பேசணும். என்ன ஆரம்பிச்சிருக்கீங்களா? இனி வாழ்க்கை யாராவது ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா? இப்ப நான் நேம் செலக்ட் பண்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேவா? கோமதி ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா நீங்க? கோமதி. ஓகே ராஜேஷ். ஓகே இருக்கேன், பேசுறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் தான் டாபிக். இது ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பேசுனீங்கன்னு தெரியாது, நான் வந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஏரியாவில் இருக்கும். அங்கே யார் யார் வருவாங்கன்னா, வீட்டுக்கு வந்து மொத்தமாக திங்ஸ் வாங்கிட்டு போகிறவங்க வருவாங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து நிறையா விற்கிறதுக்கு வருவாங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸ்டோரில் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் வேற எனக்கு தெரியல. வேற நான் வேணா யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். ராஜு, வேற யாராவது பேசுறீங்க? நான் நெக்ஸ்ட் பேசுறேன். ஓகே, நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? சிவினா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இருக்கீங்களா? இப்போதான் எனக்கு கேக்குது. இடையில வாய்ஸ் பிரேக் ஆச்சு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சிவினா. ஹலோ, கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது. இப்போ கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு யார் யார் வருவாங்கன்னா, நிறைய தரப்பட்ட மக்கள் வருவாங்க. எப்படி சொல்றது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை சாமான், அப்புறம் மற்ற பொருட்கள், கிளீனிங்க்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு வீட்டில் உள்ள லேடிஸ் வருவாங்க, கல்யாணமான லேடிஸ். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு காலேஜ் ஸ்கூல்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு வருவாங்க. அப்புறம் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கல, நம்ம கேர்ள்ஸுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வாங்குறதுக்காக அந்த மாதிரி வருவாங்க. அப்புறம் நிறைய இருக்கு. ஓகே, சிவினா சொல்லிருக்காங்க. கூட குழந்தைங்க வருவாங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சிவினா. ஓகே. சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸு கூட குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கெட்ல நிறைய வகை வகையா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதனால அதுக்காகவே சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு பேரண்ட்ஸு கூட குழந்தைங்க வருவாங்க. அப்புறம் முன்னால பில் போடுற இடத்துல செக் அவுட் கவுண்டர் இருக்க பக்கத்துலயே நிறைய ஐஸ்கிரீம்ஸ் வந்து பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரெஃப்ரிஜரேட்டர், அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. சாக்லேட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்காகவே குழந்தைங்க வருவாங்க. வேற யார் வருவான்னு எனக்கு இப்போ மைண்டுக்கு வரல. அவ்வளவுதான்.
ஓகே சிபினா, இப்போ சிபினா சொல்லியிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, மேரேஜ் ஆன உமன்ஸ் வருவாங்க, கேர்ள்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் கமெண்ட் இருக்கா? எதுவும் கொஸ்டின் கேளுங்க ஜுபினாட்ட. ராஜி, வெறும் வந்து கஸ்டமர்ஸ் மட்டும்தான் டாபிக்கா? சூப்பர் மார்க்கெட் தான் டாபிக். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து யார் யார் வருவான்னு மட்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா சூப்பர் நம்ம அன்னைக்கு இதுல பேசணும்ல, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல பேசுன மாதிரி அதுக்கு பின்னால் அது ஒர்க் ஆகுறதுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவை, அந்த மாதிரி அதோட ஒர்க்கிங் பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே சிபினா, சரி அப்படியே பேசலாம் இனிமேல். இப்போ சிபினா பேசுறது எதுக்காச்சும் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? கொஸ்டின் தான் கேளுங்க சிபினாட்ட. யாருக்குமே எந்த கொஸ்டினுமே இல்லையா சிபினாட்ட? சிபினா, எல்லாரும் கொஸ்டின் கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுங்க ராஜி. சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நீங்க எதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்க? நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போவாங்க. அம்மா கூட அப்படியே நிறைய திங்ஸ பார்க்கலாம் அப்படின்னு அம்மா கூடயே போயிருவேன். அப்படி போயிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? கௌஷிகா, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே ராஜி. நான் இன்னைக்கு கூட சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு எதுக்கு போனேன்னா, ஒரு பிரெட் பாக்கெட்டும் டீ தூளும் வாங்குறதுக்காக போனேன். அப்போ நான் போகையில் வந்து இந்த முட்டை வண்டியிலேருந்து இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் லோடெல்லாம் முட்டை இறக்கி வச்சு அதுக்கான பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நான் எப்பயுமே போகையில் யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக வருவாங்க. அவங்ககிட்ட வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் வந்து பார்த்து பேசி அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டும் பேசுவாங்க. பேசிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே நம்ம ஒரு பொருள் எடுத்தோம்னா அது வந்து அது போட்டிருக்க விலையை விட கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்கே கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அவங்களும் வந்து ஹோல்சேலில் எடுக்கையில் அவங்களுக்கும் கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு வந்து அதை விட கம்மியாக அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு நமக்கு சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அன்னன்னைக்கு முடிச்சு வைக்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எப்பயும் 4-5 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் கொண்டு வர்ற ப்ராடக்ட்லாம் தனித்தனியாக எடுத்து அடுக்கி வைக்க, அப்புறம் முன்னாடி பில் போடுறதுக்காக 5 பேர் உட்காந்துருப்பாங்க. உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்களே இருந்துக்கிட்டு நம்ம ஒரு சில பாட்டியவங்க மாதிரி ஆள்கள்லாம் கொஞ்சம் வயசானவங்க இல்லை தெரியாதவங்க அப்படி போனாங்கன்னா அவங்ககிட்ட எனக்கு இது வேணும்னா அவங்களே எடுத்து அவங்களே பில் போடுற வரை அவங்களே கூட இருந்து பார்த்துக்கிடுறாங்க. அதுவும் நான் சூப்பர் மார்க்கெட்டில் நோட் பண்ணேன். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்து முடிக்கிறாங்கல்ல, அப்போது கணக்கு பார்க்குறதுக்காக ஆள் வர்றாங்க. அதையும் நோட் பண்ணேன். அது என்னன்னு ஃபுல்லாக டீட்டெயில் தெரில. டோட்டலாக அன்றைக்கி என்ன கணக்கு முடிக்கிறாங்களோ அதுக்கு வந்து 1 வீக்குக்கா இல்லை 1 மந்த்துக்கான்னு தெரில. நான் ஒரு 2-3 டைம் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து கணக்கு கேட்குறதுக்காக ஆளுங்களும் வர்றாங்க. அது இன்கம் டேக்ஸா இல்லை கவர்மெண்ட்டா அது என்னன்னு தெரில. இவ்வளோதான் நான் நோட் பண்ணது ராஜி. ஓகே கௌஷிகா, கொஸ்டின் இருக்கா? எனி கமெண்ட்?
கௌஷிகாட்ட எந்த கொஸ்டினும் இல்லை யாருக்கும். கேளுங்க கௌஷிகாட்ட கொஸ்டின். சொன்னாங்களே அது கொஸ்டின் இருக்கா ஆண்டிச்சி? இல்ல ஜி, கௌசிகாட்ட எந்த கௌஷிகா என்ன கொஸ்டின் இல்ல. சொன்னாங்க? என்ன சொன்னாங்க ஒன் டைம் சொல்றீங்களா? ஓகே ராஜி சொல்றேன். அவங்க வந்து இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதா சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க போகும்போது நிறைய லோட்ஸ்லாம் வந்து இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பில் கவுண்டர்ல நிறைய 5 பேருக்கு மேல பில் கவுண்டர் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து உள்ள சேல்ஸ் பண்றதுக்குன்னு இருக்காங்க. தெரியாத ஆட்கள் யாராச்சும் வந்து அந்த பொருட்களை கேட்கும்போது அவங்களுக்கு எடுத்து கொடுத்து பில் கவுண்டர் வரைக்கும் பில் போடுற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னாங்க. அப்புறம் கணக்கு வழக்குலாம் ஒரு நாள் பார்த்தாங்கன்னா அந்த கணக்கு வழக்கு அன்னைக்கே முடிச்சிடாங்க அப்படின்றத சொன்னாங்க ராஜி. ஓகே ஆண்டிச்சி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. கௌஷிகா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுங்க ராஜி. நீங்க சொன்னீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போனேன், ஒரு பால் பாக்கெட்டும் டீ தூள் வாங்கிறதுக்காக போனேன்னு சொன்னீங்களே. பிரெட் பாக்கெட்டும் டீ தூள் பாக்கெட். அந்த பால் பாக்கெட்டும் டீ தூளும் பக்கத்துல இருக்க ஷாப்லயே வாங்கிடலாம், எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்குறீங்க? அது எதுக்காகனா, நம்ம இப்போ நான் பிரெட் வாங்கணும்னா பேக்கரி போகணும், டீ தூள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு கடைக்கு போகணும். இது ரெண்டும் தனித்தனியாக நான் போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு இடத்துல இருக்கும், இது அடுத்த தெரு தள்ளி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பேக்கரி ஒன்றில் இருக்கும். டீ தூள் வாங்கணும்னா அதுக்கு வேற கடைக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம். இதெல்லாம் எனக்கு ஒரு பிளேஸில் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் அது ரேட்டு கம்மியாக வேற கிடைக்கிது. அப்படின்னாலே எனக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சிச்சு. ஒரு இடத்துல இறங்கி ரேட்டு கம்மியாகவும் வாங்கிக்கலாம். ஓகே கௌஷிகா, நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? ராஜி, சொல்லுங்க தமிழரசி. வில்லேஜ்ல குட்டி குட்டி கடை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் போய் மொத்தமான ப்ராடக்ட் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்றதுக்காக வாங்க போவாங்க. ஓகே. இன்னும் வந்து டெலிவரி, இப்ப நம்ம ஏதாவது ப்ராடக்ட் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டு வந்துட்டோம் தமிழரசி, உங்க ஆடியோ பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா அவங்களே அந்த இதை பார்சல் பண்ணி டெலிவரி பண்றதுக்காக டெலிவரி பாய் ஆகுறாங்க. ப்ராடக்ட் வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு டெலிவரி பாய் வந்து எங்க இன்வால்வ் ஆகிறாங்க. கேக்குதா ராஜி? தமிழரசி, உங்க ஆடியோ பிரேக் ஆகுது, கேட்கல. ராஜி 2 minutes கழிச்சு பேசுறேன். பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது உபலட்சுமி, பேசுறீங்களா? சூப்பர் மார்க்கெட்னா ரொம்ப பொருட்கள் வந்து ஒரே இடத்துல கிடைக்கும். லைக் ஃபுட்டு, ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரே இடத்துல ஷாப்பிங் பண்ணலாம். டைம் சேவ் ஆகும், கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். கிளீனிங் ஃபுட்டு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். வாங்கிட்டு கவுண்டர் கிட்ட நிக்கணும். தென் நாங்க வந்து பே பண்ணோம். நார்மல் கடைனா ட்ராலி பேக்ஸ், பேஸ்கெட் எல்லாம் அவைலபிளா இல்ல. ஆனா இங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து ட்ராலிஸ், பேஸ்கெட் எல்லாம் அவைலபிளா இருக்கு. கேரி பண்ணிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம்.
இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், கிச்சன் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரைஸும் கிடைக்கும், ரிவார்டு, மெம்பர்ஷிப் இந்த மாதிரி ரெகுலரா வாங்கினா கம்பேர் பண்ணும்போது சூப்பர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் விச் இஸ் லெஸ். இந்த மாதிரி வீக்லி ஆஃபர்ஸ் தருவாங்க, பை ஒன் கெட் ஒன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாஃப் வந்து எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்க. ஏதாச்சும் வேணும்னா அவங்க வந்து எங்களை கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல கேஷியர், ஸ்டாக்கர்ஸ், சூப்பர்வைசர், மேனேஜர்ஸ் இந்த மாதிரி நார்மல் கடையில எல்லாம் சிசிடிவிஸ் எல்லாம் இருக்காது. ஆனா இங்க வந்து சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கும். அப்புறமா பார்க்கிங் லாட்ஸ் கூட பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து 7 டேஸ்க்கு ஓபன் ஆயிருக்கும், 24/7. ஓகே உபலட்சுமி, நீங்க பேசிட்டீங்க. உபலட்சுமி யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? சொல்லுங்க ரோஷிகா. இப்போ நீங்கள் சொன்னீங்க எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே கிடைக்கும்னு சொன்னீங்க, அது மாதிரிலாம் இருக்குமா சூப்பர் மார்க்கெட்டில்? ஆமா, க்ளோத்ஸ் இருக்கும், கிச்சன் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லி செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. அப்படியா? ஓகே. எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸுமே அவ்வளோ வைக்க மாட்டாங்க. ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸுமே அவ்வளோ வைக்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு டைம் வந்து இருந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே அவ்வளோதான் இருக்கும், அதனால தான் கேட்டேன். ஓகே, இங்க அவைலபிளா இருக்கும். ஓகே. ஒரு பிளேஸ்ல ஒரு மாதிரி இருக்கலாம். செபினாக்கா சொன்னாங்க ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஆமா, அதுவும் கிடைக்கும். ஓகே. இந்த ஏரியாவில் கிடைக்காது, அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே சரி. ஓகே உபலட்சுமி. நெக்ஸ்ட் யாருக்கும் கொஸ்டின் இருக்கா உபலட்சுமி கிட்ட? நீங்க சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் போடுவாங்கன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் போடுவாங்களா? ஆமா, வீக்லி ஆஃபர்ஸ் போடுவாங்க. இப்போ ஒரு டேட்டுக்குள்ள அது சேல் ஆகலன்னா லேட்டர் சும்மா அது வீணா போகுதுன்னு சொல்லி பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி வீக்லி ஸ்பெஷல்னு சொல்லி போடுவாங்க. இங்கிட்ட அந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் போட மாட்டாங்க, அதாங்க கேட்டேன். ஓகே ஆண்டிச்சி, நெக்ஸ்ட் யார் பேசுறீங்களா? கீர்த்தி, நீங்க பேசுறீங்களா? ராஜி. பேசுங்க. நான் மோஸ்டா சூப்பர் மார்க்கெட் போனது இல்ல, பட் ஆனா யார் யார் வருவாங்கன்னு ஓரளவுக்கு தெரியும். கிளீனிங் நடக்கிறது அங்க வந்து மோஸ்டா வந்து எல்லா தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். லைக் ரெடிமேட் ரைஸ்லாம் கூட வரும் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், சின்ன சின்ன எல்லாமே அங்க கிடைக்கும். அதுவும் போல அங்க வந்து ஆன்லைன் டெலிவரி பாய்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து இதுவாகவே இருக்கும். லைக் டக்குன்னு வேணும்னா அங்க போய் வந்து வாங்கிட்டு உடனே டெலிவரி பண்ணிடலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து கணக்கு வந்து பாக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சேம் அதேதான், கணக்கு வந்து டெய்லி பாப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை ராசி. ஓகே கீர்த்தி, எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுங்க ராசி. நீங்க சொன்னீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு டெலிவரி பாயா இருக்காங்கன்னு, அப்படிலாம் இருக்காங்களா? இங்க பாத்துருக்கீங்களா? நான் வந்து வாங்குறவங்க கிட்ட கேட்டிருக்கேன்.
அவ்வளவுதான். மத்தபடி நான் வேற யார்கிட்டயும் கேட்டதில்ல ராஜி. நான் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி வாங்கும்போது கேட்பேன். ராஜி ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, டேரக்டா சூப்பர் மார்க்கெட் போய் தான் வாங்கி ஆகணும். அதான் சார் கேட்டேன். ராஜி வாய்ஸ் பிரேக் ஆகுது. எங்க ஏரியா சைடு சூப்பர் மார்க்கெட்ல ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, டைரக்டா சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அதான் கேட்டேன் உங்ககிட்ட. ஓகே ராஜி. நெக்ஸ்ட் யாருக்கும் கொஸ்டின் இருக்கா? கீர்த்திக்கிட்ட. கீர்த்தி, எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்களும் சொன்னீங்க, இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க கணக்கெல்லாம் டெய்லி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம பொதுவா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து பில் போடுறது வந்து சிஸ்டம்ல தானே போடுவாங்க. அது சிஸ்டம்லயே எல்லாம் இதாயிரும்ல, அது எப்படி நீங்க என்ன கணக்கு பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு அது சரியா புரியல. டெய்லி எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கணக்கு பார்ப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ வந்து வருது நம்ம இந்த கடைக்கு இத்தனை பொருள் இந்த இதுக்கு வந்திருக்கு, எந்த டைமுக்கு, இது எல்லாமே வந்து கணக்கு பார்ப்பாங்க. அத சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் யாருக்கும் கொஸ்டின் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? ராஜி சொல்லுங்க. நான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். அங்க என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸோ இல்ல காஸ்மெட்டிக் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல. எங்க சூப்பர் மார்க்கெட்ல எப்படின்னா இந்த பயிர் வகைகள், இந்த இது வீட்டுக்கு கிளீன் பண்றதுக்கு, வீட்டுக்கு யூஸ் ஆகுற அந்த இது மட்டும் இருக்கும். அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஆனா அங்க வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து இருப்பாங்க. கேஷ் கவுண்டருக்காக தனியா இருப்பாங்க, அப்புறம் வந்து கிளீன் பண்றதுக்காக ஆள் இருப்பாங்க, அப்புறம் இந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்றதுக்காக ஸ்டாஃப் வேற நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்க வில்லேஜ் சைடு வந்து சின்ன குட்டி குட்டி கடை வச்சிருக்கவங்க அங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல மொத்தமா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து இங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்காக போய் வாங்குறாங்க. தேங்க்யூ ராஜ். ஓகே தமிழரசி, கொஸ்டின் நம்மகிட்ட நீ சொன்னீங்கல்ல வில்லேஜ் இருக்க குட்டி குட்டி கடையில சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குவாங்கன்னு, நீங்க பாத்திருக்கீங்களா வாங்குறத? பார்த்திருக்கேன் ராஜி. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்காரங்களே போய் மொத்தமா இல்லாம மொத்தம் சூப்பர் மார்க்கெட்ல போனா மொத்தமா வாங்கிடுவாங்க. அப்போ வந்து பாக்கெட் மணின்னு வைக்கும்போது அந்த ஒரு ஒரு பொருளுக்கும் அமௌண்ட் வந்து கம்மியாகும் அவங்க கிட்ட வாங்கும்போது, அதுக்காக வாங்குவாங்க. ஓகே, தேங்க்ஸ் கௌத். தமிழரசி யாருக்குமே இந்த கொஸ்டின் இல்லையா தமிழரசிட்ட? தமிழரசி, கேட்கலாமா? நான் சொல்லலாமா? கேட்கலாம் இல்ல, சொல்லலாமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நீங்க வந்து கிளாத்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. டிமார்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய கடை இருந்தா அங்க போய் பாருங்க. அங்க கண்டிப்பா கிளாத்ஸ், இன்னும் வெசல்ஸ் நிறைய இருக்கும் அங்க. டிமார்ட் போயிருக்கேன். அது வந்து தனித்தனி கேட்டகரியா வச்சு மாடி இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருப்பாங்க, தனித்தனி இடத்துல வச்சிருப்பாங்க. நான் சொல்லி எங்க பக்கத்துல உள்ள சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட். இன்னும் பெங்களூர் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். நம்ம சைட்லலாம் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே கோமதி. ஜிமினா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, கொஸ்டின் இருந்திருக்கா தமிழரசி கிட்ட?
ஆமா இருக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க, தமிழரசி, தமிழ். உங்க வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன சின்ன கடையில எல்லாம் மொத்தமா போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா கடைக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களுமே சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வாங்குறாங்களா, இல்ல ஏதாவது குறிப்பிட்ட வகையான பொருள் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல சீப்பா கிடைக்கும் அப்படின்னு வாங்குறாங்களா? ஏன்னா எங்க ஏரியால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போய் கடை வச்சிருக்கவங்க வாங்கி எனக்கு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் டீலர்ஸ் தான் போடுவாங்க. அதான் கேக்குறேன். இவங்க வந்து டீலர்ஸ் வைக்கிற அளவுக்குலாம் பெரிய கடை இல்ல. சும்மா சின்னதா வச்சிருக்காங்க. வீட்ல ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்துல ஊருமே மொத்தம் 50 பேர் தான் இருப்போம். அதனால பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கினா ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால வாங்கிட்டு வருவாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்குவாங்க அங்க. அங்க என்ன இருக்கோ அவங்களுக்கு கடைக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வாங்குவாங்க. ஓகே தமிழர். நெக்ஸ்ட் யாருமே வரமாட்டீங்களா? நான் தான் கூப்பிடணுமா? கலை, நீங்க பேசுறீங்களா? ஹலோ, சொல்லுங்க. மோஸ்ட்லி வந்து டிமார்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அங்கே இருக்கும். லைக் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறதுனாலும் சரி, கிரெயின்ஸ் எல்லாமே வந்து டிமார்ட்ல தான் இருக்கும். ஓகே. அங்கே வந்து இவங்க வருவாங்களா, எல்லாருமே அங்கே வருவாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்குறதுக்கு டிமார்ட்டுக்கு வருவாங்க. இப்போ மற்ற கடைக்கெல்லாம் போனால் நம்ம அங்கே இங்கே அலையணும். பட் ஆனால் என்ன சொல்றது, அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போகும்போது இண்டிவிஜுவலாக வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அலைய வேண்டிய இதெல்லாம் இல்லை. நம்ம எடுத்து டைரெக்டாக பில் போட வேண்டியது தான். அதே மாதிரி இவங்க ஓபலக்ஷ்மி சொன்ன மாதிரி இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து சரியா சேல் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி டெய்லியும் வந்து என்னென்ன நடந்திருக்கு, எது எதெல்லாம் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஆடிட்டிங்கும் பண்ணுவாங்க. இவ்வளோதான். கலை இருக்கீங்களா? கலை பேசுறது கேக்குங்களா? கேட்குது, பேசுங்க. பேசுறீங்களா? அதுதான் முடிச்சுக்கிறீங்களா? இல்லை, அவ்வளோதான். ஓகே, நான் கொஸ்டின் கேட்குறேன் உங்ககிட்ட. நீங்க சொன்னீங்களே கேளுங்க. ஆஃபர் கொடுப்பாங்களே, கொஸ்டின் கேட்குறேன். ஆஃபர் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது வீக்லி ஆஃபர்ஸா இல்லை மந்த்லி ஃபெஸ்டிவல் கேட்பாங்களா? நான் இதுக்கு முன்னாடி போகும்போது மந்த்லி தான் போட்டிருக்காங்க. நான் அவ்வளோ மோஸ்ட்லிலாம் போக மாட்டேன். என்னைக்காவது ஒரு தடவை போயிருக்கேன். அது வந்து அந்த நீங்க ப்ராடக்ட் ஆஃபர் இது பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே. நீங்க ஆஃபர்ல எதுவும் திங்ஸ் வாங்கிருக்கீங்களா? இல்லப்பா. வாங்குறது இல்லையா? ஆமா. நீங்க என்னைக்காவது மார்க்கெட் போயிட்டு ஆஃபர்ல வாங்கியிருக்கீங்களா? நான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். பட் ஆஃபர்ல எதுவும் வாங்கினது கிடையாது. அதே மாதிரி தான் நானும். பட் ஆனால் மற்றவங்க போகும்போது அந்த டைம்ல மட்டும் ஆஃபர் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல ஆஃபர் போடுவாங்க எங்க ஏரியா சைடு. பட் நீங்க இருக்க ஏரியா எப்படி எனக்கு தெரியல. இல்லை, ஃபெஸ்டிவல் டைம்ல மோஸ்ட்லி வெளியெல்லாம் போக மாட்டோம். நான் போக மாட்டேன், வீட்டில் இருக்கிறவங்களாம் போவாங்க. நான் என்னைக்காவது ஒரு தடவை தான் கூட போவேன். ஓகே கலை, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகேப்பா. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? வாரண்டியர் வாங்க. ஜானி, நீங்க பேசுறீங்களா?
ஜானி ஹலோ. நீங்க பேசுறீங்களா? இப்போ பேசுறேன். ஹலோ. பேசுங்க. கேக்குது கேக்குது. பேசுங்க. இது ம், இது சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவாங்கன்னு தானே? ஆமா. அதனால ரொம்ப நிறைய சாதனங்கள் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆஃபர்ல எல்லாம் சில நேரம் போட்டிருப்பாங்க. ஒரே இடத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆ, பேசுங்க ஜானி, சைலண்டா இருக்கீங்க. எப்- ஏன் ஜானி இருக்கீங்களா? ஆமா இருக்கேன். என்ன ம், நிறைய டைப்பான ப்ராடக்ட்ஸ் அங்க இருக்கா, அதெல்லாம் வாங்குறதுக்கு போவாங்க. அதுக்கு மேல எதுவும் தெரியல. அப்போ நீங்க சூப்பர் மார்க்கெட் போனது கிடையாதா? போயிருக்கேன். அது அங்க நிறைய இந்த ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, அதுக்கு அடுத்தது க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அரிசி, காய்கறி, ஜூஸ் அப்படிலாம் நிறைய இருக்கு. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? ம். ஓகே. கொஸ்டின் இருக்கா? யாருக்குமே கொஸ்டின் இல்லையா? கோமதி நீங்க இப்ப பேசுறீங்களா? கோமதி இருக்கீங்களா? இருக்கேன் ராஜி, பேசுறேன். ஆக்சுவலா பேசுங்க. சூப்பர் மார்க்கெட்ல வந்து எல்லா பொருளுமே இருக்கும். அங்கே வந்து இப்ப சாக்லேட்ஸ்னா அந்த ரோ ஃபுல்லா சாக்லேட்ஸ், ஒரு ரோ ஃபுல்லா பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம என்டர் ஆகுறப்பவே நம்ம கிட்ட வந்து ஒரு பாஸ்கெட் மாதிரி நம்ம வந்து எடுப்போம். அப்ப வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். நம்ம அங்க போற வழியில என்னென்ன பொருள்லாம் பாக்குறோமோ, சம்டைம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் கூட அந்த பாஸ்கெட்ல நம்மளே அறியாம நம்ம எடுத்து போட்டுருவோம். ஆஹ் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த பாஸ்கெட் கொடுக்கறதுனால சரி பாஸ்கெட் தான் இருக்கு எடுத்து போடுவோம் அப்படி போடுறாங்களா என்னன்னு தெரியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை கூட நம்ம நிறையவே வாங்கிடுவோம். அப்புறம் மோஸ்ட்லி இங்க இருக்கிற கடைங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வழியிலையும் வந்து ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்து வெளியில சாப்பிட்றதுக்காக இருக்கும். நிறைய சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். அப்புறம் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல தான் போய் வாங்குறாங்க. அப்படி போய் வாங்குறதுனால அந்த சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து போகாம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டமா தான் ஆகும். அப்புறம் அவ்வளோதான் ராஜி. மீதி எல்லா பாயிண்ட்ஸுமே மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஓகே.
நீங்க சொல்லியிருக்கீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறதுனால சில சில ஷாப் வச்சுக்கணும் நஷ்டமாகும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அந்த ஷாப் ஓனர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அப்படி நஷ்டமாகறத பத்தி கேட்டிருக்கீங்களா? நான் வந்து அவ்வளவா கேட்டதில்ல. எங்க ஊர்ல இருக்கிறப்போ நான் வந்து கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் தான் போய் வாங்குவோம். சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள்ஸ் போறதே விட்டுட்டாங்க. அப்படி இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பீப்புள்ஸ் போவாங்க, நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஓகே கோமதி. நெக்ஸ்ட் யாரு? ஆண்டி நீங்க பேசுறீங்களா? ஆண்டிச்சி இருக்கிறேன் ஜி. பேசுறீங்களா? பேசுறேன் ராஜி. பேசுங்க. சூப்பர் மார்க்கெட்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது அங்க கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே அங்க சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்கவாசி எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் அதிகமா போவாங்க. பக்கத்துல இருக்க கடைக்கு அவ்வளவா போக மாட்டாங்க. அவ்வளவுதான் ராஜி. ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்களே. டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசலாமே. எல்லாரும் பேசிட்டாங்க ராஜி. மெயின் இல்ல சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாம் அவங்களும் சொல்லிட்டாங்க. திருப்பி அதவே பேச முடியுமா? ஓகே, இப்போ நான் பேசட்டா திங்ஸ் சூப்பர் மார்க்கெட் பத்தி? நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கிராசரி ஐட்டம் வாங்க போனது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் வாங்க தான் போயிருக்கேன். எங்க ஏரியால சூப்பர் மார்க்கெட்ல வந்து ட்ரெஸ் இருக்காது. ஃபேன்சி ஐட்டம், நோட் புக்ஸ், ஸ்டேஷனரி இது மாதிரி தான் இருக்கும். ஸ்டோர்ஸ் வாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வருவாங்க. சம்டைம்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸும் வருவாங்க. வெஜிடபிள்ஸ் தான் வேற தனியாக ஷாப்புக்கு போய் ஆகணும். கௌஸ்திகா சொன்ன மாதிரி பால் பாக்கெட் டீ தூள்லாம் அங்கே கிடைக்காது. அதனால சூப்பர் மார்க்கெட் எங்கள் ஏரியா சைடு 2 சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கு. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் அவ்வளோ போனது கிடையாது. ராஜி, நீ போகாட்டா இப்போ வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் யார் வாங்குவா? நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து எங்கள் அம்மா வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்கிட்ட மணி கொடுத்து விடுவாங்க. அவங்க நான் சூப்பர் தனியாக மார்க்கெட் ஸ்டோரில் போவாங்க. வாங்கிடுவேன். தனியாக அவங்க ஸ்டோர் சூப்பர் இருக்கும். மார்க்கெட் போவாங்க. சூப்பர் மார்க்கெட் போக மாட்டேன். கேட்கறது கௌஷிகா, ம். கேட்கல கௌஷிகா நீங்க பேசுனது. அவங்க சூப்பர் மார்க்கெட் போக மாட்டாங்களான்னு கேட்டேன். அம்மா போக மாட்டாங்க. மற்ற யாராவது போனவங்ககிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? எங்க வில்லேஜ்ல யாரும் சூப்பர் மார்க்கெட்லாம் போனது கிடையாது. எல்லாருமே குட்டி குட்டி ஷாப்ல இருந்தே வாங்கிடுவாங்க. அதனால நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன். சரி ராஜி. ரிபினா, ரிபினா, சொல்லுங்க ராஜே. மீட்டிங் 9:30 வரைக்குமா இருக்கு? ஆமா 9:30 வரை தான் இருக்கு. பட் எல்லாரும் பேசியாச்சு, என்ன பண்றது?
என்ன பண்றதுன்னு எனக்கும் ஐடியா இல்ல. ஆம், இப்போ வந்து யார் யார் வருவா, எதுக்காக வர்றாங்க, என்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்னு பேசணும். சூப்பர் ஓகே. மார்க்கெட்ஸுக்கு பொருட்கள் எங்க இருந்து கிடைக்குது, அதுக்கு எந்தெந்த மாதிரி ஆட்கள் எதுக்காக அங்க ஒர்க் பண்றாங்க, என்னென்ன ஆட்கள் ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அதை பத்தி பேசலாமா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? யாருமே எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டீங்க. ஓகே சொல்லுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பேசுறது புரியுதா புரியலைங்களா? ரிப்ளை பண்ணுங்க நான் பேசுறதுக்கு. புரியுது ராஜி. ஓகே ராஜி, இதை பத்தி நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் யாராவது சொல்லுங்க. பேசலாம் சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஓனருக்கு ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கும். நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய சிட்டிஸ் அந்த மாதிரில இடங்கள்ல பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த கம்பெனின்னா இப்போ ஆச்சி மசாலானா ஆச்சி கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பொருட்களை பண்ணதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் கொண்டு டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா செக் அவுட் கவுண்டர்ல கேஷியர் இருப்பாங்க. அப்புறம் சேல்ஸ் அசிஸ்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க. நமக்கு பொருட்கள் எடுத்து தரதுக்கு, தெரியாத பொருட்கள் எங்க இருக்குன்னு கைட் பண்ணதுக்கு அந்த மாதிரி சேல்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்புறம் குடோன்ல இருந்து பொருட்களை சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டாஃப் இருப்பாங்க. பிறகு சூப்பர் மார்க்கெட் எப்பவும் கிளீனா வச்சிருப்பாங்க, அதுக்கு கிளீனிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. அப்புறம் செக்யூரிட்டி கூட இருப்பாங்க. இது இவ்வளவு எனக்கு தெரிஞ்சது. இது அப்படியே என்னது விரிச்சு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஜிபினா பேசலாம். பட் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்களே. எல்லாருக்கும் சிம்பிளா சொன்ன டாபிக் ஓகே தானே? டிஸ்கஸ் பண்ணலாம் தானே? சிபினா சொன்ன டாபிக் ஓகேன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ராஜி. கீர்த்தி கலை உங்களுக்கு ஓகே இல்லையா இந்த டாபிக்? ஓகே ராஜி. கலை உங்களுக்கு? எனக்கு கொஷின் என்னன்னு சரியாவே புரியல. கொஸ்டின் புரியலையா? அவங்க ஜிமினா கேளுங்க. ஜிமினா தானே சொன்னாங்க. ஜிமினா ஒன் டைம் சொல்றீங்களா உங்களுக்காக? சூப்பர் மார்க்கெட்ஸ்ல யார் யார் வருவாங்க அப்படின்னு பேசணும். சூப்பர் மார்க்கெட் ஆப்ரேஷன் அதை நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. கம்பெனில வேலை பார்க்கறது, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு பொருட்கள்
வர்றதுக்கு அந்த மாதிரி மொத்தமா அந்த சூப்பர் மார்க்கெட் நடத்துறதுக்கு யாராவது இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு பேசலாம்னு சொன்னேன். ஓகேப்பா, புரியுதுக்கா. எல்லாருக்கும் ஓகே தானே? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா மீட்டிங்க டாபிக்? இப்போ ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றீங்க? சிம்லா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்போ நான் தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லி தரேன், அதுக்கப்புறம் நானே அதை பண்ணா ஓகே. பட் யாரும் வாரண்டி வர மாட்டாங்களே, என்ன பண்றது? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? இப்போ நான் வந்து சொன்னேன் சூப்பர் மார்க்கெட்ல வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்காக செக்யூரிட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கதான் நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, சிசிடிவிஸ் எல்லாம் இருக்குன்னு எல்லாருமே சொன்னீங்க. செக்யூரிட்டிஸ் எதுக்காக வச்சிருக்காங்க? சம்டைம்ஸ் அந்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கேமரா ஒர்க் ஆகாதுல்ல, அதுக்காக செக்யூரிட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து யூபிஎஸ் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல சிசிடிவி வச்சிருக்காங்க, வந்து யூபிஎஸ் வச்சிருப்பாங்க, இல்ல பவர் பேங்க் வச்சிருப்பாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா அதை ஆன் பண்ணாங்கன்னா, எப்பயுமே சூப்பர் மார்க்கெட்ல வந்து மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காய்கறி இது மாதிரி ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருக்கல அதை அழிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி கூலிங்கான பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. ஏசி மாதிரி இருக்கும் உள்ள புகையில. அது வந்து ஒர்க் ஆகாம ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். அதுக்காண்டி அங்க எப்பயுமே கரண்ட் வந்து இருக்கும். வாட்ச்மேன் இருக்கிறது எதுக்குன்னு சரியா தெரியல. கேமரால வெறும் வாட்ச் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, கேமரால வெறும் வாட்ச் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ அங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா வாட்ச்மேன் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாங்க. அதை சால்வ் பண்றதுக்கும் அவங்க தான் ஸ்டெப் எடுப்பாங்க. கேட்டுச்சா நான் பேசுனது? கேட்டுச்சு. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? யாருக்காவது ஏதாவது நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? கௌசிகா நீங்க பேசுறீங்களா இந்த டாபிக் வச்சு? கௌசிகா, லட்சுமி நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. கஸ்டமர்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அப்புறமா கேஷியர், அப்புறமா பில்லிங் வந்து அவங்க வந்து பில்லிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் பே பண்றோம்ல, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறமா சேல்ஸ் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் பொருட்கள் வேணும்னா இல்ல ஷெல்ஃப்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டா லொகேட் ஆயிருக்கான்னு பாப்பாங்க. ஸ்டோர் மேனேஜர் அவங்க எவ்ரிடே ஆப்ரேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லி பாப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஒரு மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு செக்ஷனுக்கு ஒரு மேனேஜர், வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு மேனேஜர், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு மேனேஜர். அப்புறமா ஸ்டாக், இப்போ ஏதாச்சும் ஸ்டாக் வந்து அப்டேட்டா இருக்கணும். இப்போ எல்லாமே
சேல் ஆச்சுன்னா அவங்க வந்து அப்டேட்டடா இருக்கணும், அந்த ஸ்டாக் திருப்பி வாங்கி வைக்கணும். அதுக்கு ஒரு பர்சன் அலாட் பண்ணிருப்பாங்க. செக்யூரிட்டி பர்சன் சொல்லி, ஏன்னா எல்லாமே சேஃப்டியா இருக்குதான்னு சொல்லி யாருமே திருடக்கூடாது. எல்லாமே ஆர்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். கிளீனர்ஸ் இருப்பாங்க, எப்பவுமே டெய்லி எவ்ரிடே சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு மேபி ஒரு 3 floors இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளோர்ஸ்க்கு ஒரு 2-3 பேர் கிளீனர்ஸ் அலாட் பண்ணிருப்பாங்க. டெலிவரி ஸ்டாஃப் கூட செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க போய் டெலிவரி பண்ணணும். அப்புறமா ப்ரமோஷன் கூட பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ புது பொருட்கள் வந்துச்சுன்னா அவங்க சோசியல் மீடியால போட்டு இந்த மாதிரி அப்டேட்டட், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓகே யோகலட்சுமி, இப்ப நீங்களும் சொன்னீங்க, ஜிபினாவும் சொன்னீங்க, செக்யூரிட்டி இருப்பாங்கன்னு சொன்னீங்க. மேபி நான் பார்த்தது கிடையாது. பட் சூப்பர் மார்க்கெட்ல கம்பல்சரியா சிசிடிவி கேமரா இருக்கும். ஆனா நான் சூப்பர் மார்க்கெட்ல செக்யூரிட்டி இருந்ததை நான் பார்த்தது கிடையாது. வெளியில நீங்க பேசுங்க, கேட்கல. ஒன் டைம் சொல்றீங்களா? செக்யூரிட்டி எப்படின்னா ஒரு வெல்கம் பண்ணும்போது அவங்க கூட ஒரு சேஃப் கார்டு தான், யார் யார் உள்ள வராங்க, யார் யார் வெளியில போறாங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஓ அப்படிங்களா? செக்யூரிட்டின்றது சூப்பர் மார்க்கெட் ஓபன் ஆகுறதுல இருந்து எண்டிங் டைம் வரைக்கும் இருப்பாங்களா, இல்ல சூப்பர் மார்க்கெட் எந்த க்ளோஸ் ஆகிற டைம்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா? மேபி ஷிஃப்ட் கூட இருக்கலாம், தெரியாது, ஷோரா இல்ல. மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், இல்ல ஷிஃப்ட் மாத்தி கூட இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யாரத பத்தி பேசுறீங்களா? ராஜி, பேசுங்க. ராஜி, நான் சிவினாட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. சிவினா, நீங்க செக்யூரிட்டி இருக்கிறவங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்களா? சிவினா, நீங்களே கொஸ்டின் கேட்டீங்கல்ல சிவினா. ஒருத்தர் ரிப்பீட் பண்றீங்களா? ஏன் செக்யூரிட்டி ஏன் இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஏன் இருக்காங்கன்னு நீங்களே கொஸ்டின் கேட்டீங்கல்ல. கேக்குதா சிவினா? ராஜி, உங்களுக்கு கேக்குதா? எனக்கு மட்டும்தான் அவங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குதா? இல்ல ஆடிச்சு, உங்க ஆடியோ பிரேக் ஆகுது. ஒன் டைம் ரிப்பீட் பண்றீங்களா? சிபினா, நீங்க வந்து செக்யூரிட்டி ஏன் இருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் நீங்க தான் கேட்டீங்க. ஆமா, அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கும், அதுக்கு பதில் நீங்களே சொல்லிடுறீங்களா? ஏன் செக்யூரிட்டி இருக்கு? எனக்கும் கன்ஃபார்மான ரீசன் தெரியாது. நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒண்ணு வந்து சிசிடி கேமராஸ் இருந்தாலும் அதை வாட்ச் பண்ணதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. பட் இமிடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டியால தான் முடியும். இப்போ யாராவது ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சிசிடி கேமரால பார்த்துட்டு மட்டும் இருந்தா எப்படி பொருள் போயிரும்ல, அவங்கள அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு எப்படி இது பண்றது? அப்போ இப்போ ஏதாவது கடையில இருக்கிற பொருள் திருடிட்டு போனாலோ இல்லைன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தே நகை இல்லைன்னா பணம் அந்த மாதிரி ஏதாவது திருட்டு போச்சு அப்படின்னா செக்யூரிட்டிஸ் வந்து இமிடியட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால நினைக்கிறேன். ஓகே சிவனா, நீங்க கொஸ்டின் கேட்டாசி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் கேக்குறீங்கன்னு நினைச்சேன் சிவனா.
இல்ல நான் மத்தவங்களோட என்ன நினைக்கிறீங்க எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். ஓகே சிவனா. நெக்ஸ்ட் யார் இதை பத்தி பேசுறீங்க? கீர்த்தி நீங்க பேசுறீங்க இதை பத்தி? கீர்த்தி ஆராய்ச்சி இருக்கு. பேசுறீங்களா? வேற யாராச்சும் பேசிட்டு நான் அப்புறமா பேசுவேன் ராஜி. ஓகே. கௌசிகா நீங்க பேசுறீங்களா? கௌசிகா ஓகே. நெக்ஸ்ட் திவ்யா நீங்க கொஸ்டின் கேக்குறீங்களா? டிஸ்கஸ் பண்ண யாரும் வரமாட்டாங்க. நீங்க கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் சொல்லட்டும். என்ன ஓகே. கொஸ்டின் ஆச்சும் கேளுங்க, ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லட்டும். ஓகே. நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்ல போயாச்சு அப்படின்னா பொருட்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு அப்படி வச்சிருப்பாங்க. அந்த பிரிச்சு வச்சிருக்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையில ஏதாவது கனெக்ஷன் மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? சில நேரம் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு டைப்பான பொருட்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அது எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க? ரிவினா நான் சூப்பர் மார்க்கெட் போனது கிடையாது, எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்றீங்களா? சிவனா நானும் போனது கிடையாது, அதனால ஒன்னா கனெக்ஷனா இருக்குமா அப்படின்றது எனக்கும் தெரியல சிவனா. போனவங்க இருப்பாங்களே, பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு போனவங்க. சிபினா சொல்லுங்க தமிழரசி. இப்ப வந்து இந்த சோப்பு, இந்த பிரஷ், கொல்கட்டு, பிரஷ் இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்து பக்கத்துல வந்து சாக்லேட் இதெல்லாம் அதிகமா வச்சிருப்பாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அப்ப வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது கரெக்டா அந்த நம்ம எப்பவுமே சோப்பு இதெல்லாம் எப்ப வாங்குறோம், அப்ப வாங்கிக்கு இருக்கும்போது அந்த குழந்தைங்க சாக்லேட்டை வந்து வாங்குங்க அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஓகே. அப்புறம் ரிவினா தமிழரசி சொன்ன ஆன்சர் கரெக்டா? ஆமா, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த பால், டீ தூள், காஃபி தூள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பக்கத்துலயே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு பொருள் வாங்குறதுக்குன்னு போவோம், அது ரிலேட்டடா பக்கத்துலயே இன்னும் கொஞ்சம் பொருட்கள் இருக்கும். அப்போ டீ டீ போடுறதுக்குன்னு பால் வாங்குறவங்க, டீ தூள் வாங்குறவங்க ஸ்நாக்ஸும் வாங்கலாம் அப்படின்னு அப்படி வாங்குவாங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியே வச்சிருப்பாங்க. அப்போதான் நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்காம வந்தாலும் பில் போடுறது கண்டிப்பா கேஷியர் பக்கத்துல வந்தே ஆகும். அங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஐ திங்க் இது ஒரு பிசினஸ் ட்ரிக்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னே ஆட்களை வச்சு ஐடியா எல்லாம் பண்ணி இந்த பொருட்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இதுல நம்ம ஏரியாஸ்ல பார்த்தது இல்ல, வெளிநாடுகள்ல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வீக்கெண்ட் வரும்ல, அப்ப வந்து அங்கெல்லாம் நிறைய பேரு
ட்ரிங்க்ஸ் பண்றது வந்து ரொம்ப நார்மலான பழக்கம். அப்போ வீக்கெண்ட்ல வந்து ஒயின் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குவாங்க. அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டம்ஸ், டயப்பர்ஸ் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டம்ஸ வீக்கெண்ட்ல வந்து மாத்தி வச்சிருப்பாங்களாம். அப்போ வந்து 2மே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஜிகினா. நெக்ஸ்ட் யாராவது கொஸ்டின் கேக்குறீங்க? சூப்பர் மார்க்கெட் போனவங்க. ஓப்லக்ஷ்மி, நீங்க கேக்குறீங்க கொஸ்டின்? ஓப்லக்ஷ்மி, ஒண்ணும் இல்ல, அப்புறமா கேக்குறேன், கொஞ்ச நேரம் இருக்கு. ஓகே. அட்டெண்டன்ஸ் போடுறீங்களா எல்லாரும்? அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. போட்டு மீட்டிங்க்கு வந்துங்க, லெஃப்ட் ஆயிடாதீங்க. அட்டெண்டன்ஸ் போட்டிங்களா? நான் கொஸ்டின் கேட்கலாமா? போட்டாச்சு, கேளுங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நார்மல் ஷாப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. சூப்பர் மார்க்கெட்லனா ஏதாச்சும் பொருட்கள் வேணும்னா நாமளே போய் எடுத்துக்கலாம். ஆனா நார்மல் ஷாப்ஸ்னா அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஓகே, கரெக்ட். இன்னொன்னு இருக்கு, சூப்பர் மார்க்கெட்லனா வெயிட் பண்ணாம போய் நாமளே போய் எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணும், டைம் சேவ் ஆகும். அதே நார்மல் ஷாப்ஸ்னா வெயிட் பண்ணணும். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சூப்பர் மார்க்கெட் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? நார்மல் ஷாப்ல வாங்காமல ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நார்மல் ஷாப்ஸ்லன்னா நிறைய நேரம் வந்து நமக்கு ஒரே ஷாப்ல எல்லாம் வாங்க முடியாது. காய்கறிக்கு ஒரு கடை, சில நேரம் அரிசிக்கு ஒரு கடை, அந்த மாதிரி பல கடைகளுக்கு போக வேண்டியது வரும். இப்போ நிறைய எல்லா வகையான ஐட்டம்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டா ஒரே இடத்துல முடிஞ்சிரும். அதனால ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். நான் செகண்ட் கொஸ்டின் கேட்டேனே, அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா?
செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? சூப்பர் மார்க்கெட்லயே ஸ்டார்ட் பண்ணாங்க, நார்மல் ஷாப்லயே வாங்கலாம்ல? எல்லாம் ஒரே இடத்துல வாங்கலாம்னு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஓ சாரி, உங்க ஆடியோ கேட்கல எனக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சூப்பர் மார்க்கெட்ல பில் போர்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. ஒன் டே ஃபுல்லா பவர் கட்னா அப்ப சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுமா? ஹலோ கேக்குதுங்களா? ஜெனரேட் பவர் ஏதோ இது இருக்கு. பவர் சப்ளை கட் பண்ணா அது ஆன் பண்ணா அது அப்படியே. ஓகே. சூப்பர் மார்க்கெட் டிஸ்அட்வான்டேஜ் என்னது? இது சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நம்மளால பற்று எதுவும் வைக்க முடியாது. இப்போ வந்து சில நேரம் பறவு ரூபா தரேன்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் விட மாட்டாங்க. ஆனா இது சாதா கடைகள்லன்னா பறவு நமக்கு தெரிஞ்ச கடையா இருந்தா ரூபா இப்போ கொஞ்சம் தான் நம்ம கையில இருக்குன்னா பாதி ரூபாய் பறவை கொடுக்கலாம். அப்படி பண்ணலாம். ஓகே ஜானி, நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க டிஸ்அட்வான்டேஜ்? சில சமயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்ம மைண்ட்ல வாங்குறதுக்குன்னு கொஞ்சம் பொருட்கள், இந்தந்த பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அங்க போய் நிறைய ஐட்டம்ஸை பார்க்கும்போது நம்ம மைண்ட் மாறி என்ன பண்ணிடுவோம்னா தேவைக்கு அதிகமா ஆசைப்பட்டு நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்துரும். அப்படி நிறைய காசு செலவாகும். ஓகே, குட் ரீசன். நெக்ஸ்ட் யாராவது பேசுறீங்களா டிஸ்அட்வான்டேஜ்? ஓகே சரி, அட்வான்டேஜ் பத்தி சொல்றீங்களா? சூப்பர் மார்க்கெட்டோட அட்வான்டேஜ். சூப்பர் மார்க்கெட்ல பேக்ஸ் எல்லாம் தருவாங்க. அவங்க மார்க்கெட் பேர் போட்டு அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய். ஆனா அது நார்மல் ஷாப்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் சொல்றீங்களா ஏதாச்சும் அட்வான்டேஜ்? இப்போ எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்காது, அதனால அவங்களுக்கு அதெல்லாம் நிறைய பொருள் வாங்குறதுனால அவங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே. இப்பெல்லாம் சூப்பர் ராஜி மார்க்கெட்டுக்கு நம்ம நேரடியா போகாமலே வாங்கலாம். ஃபோன் பண்ணி ஆர்டர் சொன்னா அவங்க அதை நோட் பண்ணிட்டு அவங்களே திங்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நம்ம போய் செலக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் பே பண்ணிட்டு வந்தா கூட ரொம்ப அதிகமா பொருட்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சமா இருந்தா கூட டோர் டெலிவரி பண்றாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே ஜிமினா, நீங்க அடுத்த கொஸ்டின் கேக்குறீங்களா சூப்பர் மார்க்கெட் பத்தி? ராஜி, குட்டி குட்டி கடை அப்படின்னா அந்த பொருளை நம்ம கேட்டு ஒரு பொருளை வாங்கணும். நம்ம அங்க சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருளை நம்மளே எடுத்துக்கலாம். அதுதான் அட்வான்டேஜ். சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி. நெக்ஸ்ட் யாரும் கொஸ்டின் கேக்குறீங்களா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டாஃப்ஸு, அவங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம்? $17,000 20 இருக்கும். 20 தான் இருக்குமா?
ஆமா. ஓகே. பட் அவங்களுக்கு டைமிங் அதிகமா இருக்குமா? இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னா டியூட்டி அதிகமா போடுவாங்களா? சண்டேஸும் ஒர்க் பண்ணணும். ஃபெஸ்டிவல் டைம்ல அவங்களுக்கு எதுவும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? போனஸ் மாதிரி. வாங்க. இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஒரு 1000 அந்த மாதிரி தருவாங்க, ரொம்ப தர மாட்டாங்க. ஓகே. அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? இல்ல இந்த ஸ்டேஷனரி ஐட்டம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் கொடுப்பாங்களா? ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கொடுப்பாங்களா? மணி மட்டும் தருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா ஷோரான்னு தெரியாது. ஷோரா தெரியாதா? அது யாருக்காவது தெரியுமா? ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க ராஜி. அதான் எதிர்பார்த்தேன். ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ ஸ்வீட்ஸ் 1 kg கொடுப்பாங்களா இல்லை நிறைய கொடுத்துருவாங்களா அப்படியே? அது தெரியாது ராஜி. தெரியலீங்களா உங்களுக்கு? நீங்க கேள்விப்பட்டது கிடையாதா? எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது ராஜி. இல்ல இல்ல, இப்போ ஒரு ஷாப்ல நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 10 கிலோ ஸ்வீட் வேணும்னு கொடுத்துருவாங்க. 10 கிலோ ஸ்வீட்டை இல்ல அவங்களா கொடுப்பாங்களா? அவங்களும் கொடுக்கறதான் கொடுப்பாங்க. ஓகே. ஏன் தர மாட்டாங்க? வேற யாரும் கொஸ்டின் கேக்குறீங்களா? நான் ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறேன். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, ஒரு டெய்ரி மில்க் கூட வாங்குறீங்க. எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு, எக்ஸ்பிரி டேட் ஆனதை வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அது வாங்கிட்டீங்க. வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ அது டெய்ரி மில்க் நல்லாவே இல்லை. திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா இல்லை நான் காசு போச்சுன்னு தூக்கி போட்டுருவீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? மற்றவங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? அப்படியே வாங்கி வச்சுக்கிறீங்களா ஸ்வீட்ஸை? டெய்ரி மில்க்கை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ராஜி. அது கொடுத்துட்டு வேற ஏதாவது வாங்குவோம், இல்லைன்னா அதுக்கான காசை வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லிடுவோம். ரீஃபண்ட் பண்ண பண்ணிடுவாங்களா? அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ணி தானே ஆகணும். ஓகே. மேபி காம்பன்சேட் பண்ண சொல்லலாம், இது வச்சுட்டு வேற ஏதாச்சும் பொருள் வாங்கலாம் இந்த பிரைஸ்க்குன்னு சொல்லி. ஓகே. நான் சேல்ஸ் பண்ண போல திருப்பி ரிட்டர்ன் வாங்க மாட்டேன், அமௌண்ட் திருப்பி தர மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணா ஏதாச்சுன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஓகே. வேற அத்தாரிட்டி போகணும் அந்த மாதிரி. ஓகே. அப்புறமா ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகும், ரேட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் டவுன் ஆச்சுன்னா அவங்க ப்ராஃபிட் வந்து லோ ஆயிடும். கஸ்டமர்ஸ் வந்து அங்க ரெகுலரா போக மாட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துறாங்களே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணா அப்படியே அவங்க போக மாட்டாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்ல நான் பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்களா இல்ல அதே பிரைஸ் தானா? பேசுறது கேக்குதுங்களா? விட்டு விட்டு கேக்குது ராஜி. இல்ல, நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெகுலர் கஸ்டமர்னா உங்கள்ட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்லைன்னா நீ உடனே அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்களா இல்ல ரெகுலர் கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் நாளைக்கு தானே சொல்லுவாங்களா? அமௌண்ட் வந்து நீங்க எடுத்த பொருளுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க. நாளைக்கு தாங்கன்னு விட மாட்டாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்லயே எனக்கு தெரிஞ்சு. ஓகே மேபி ஜிபே பண்ணுங்க அது மாதிரி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு மொபைல் ஃபோன் கொண்டு போறீங்க, உங்க மொபைல் ஃபோனை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்தா செக் பண்ணி உங்க மொபைல் ஃபோன் உங்ககிட்ட இல்ல. திரும்ப போய் கேக்குறீங்க சூப்பர் மார்க்கெட் கிட்ட, உங்க ஃபோன் அங்க நீங்க மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கேமரா, இங்க கேமரா சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கல்ல, அதுல செக் பண்ணிட்டு எங்க மிஸ் ஆச்சுன்னு பார்ப்போம் ராஜி. ஓகே, அந்த ஃபுட்டேஜ் டிலீட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அது இதுக்கு அவங்க டெலிட் பண்ணுப்பாங்க. எப்படியும் கலந்துருச்சுன்னா அடுத்த நாளே போய் கேட்குற மாதிரி இருக்கும். வெளியில அது இருக்கும்ல. ஓகே ஓகே ராஜி, சொல்லுங்க கௌஷிகா. கிளாஸ் இந்த ஓகே, முடிச்சிருவோமா கிளாஸ? முடிச்சிடலாம். நான் இப்போ ஒன்று சொல்லணும், சொல்லலாமா? சொல்லுங்க. ருபீனா அக்கா வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்? பைத்தான். அது மன்ஸ்டாக்கா அக்கா. அது மேன் இல்ல, பெர்ன், PERN. ஸ்டாக் வச்சு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டா. அவங்க அதுலேருந்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருந்திருக்காங்க. அது அவ்வளோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அவங்க பண்ணையில் அவ்வளோ மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே எனக்கு இன்னமுமே இன்ஸ்பயர் ஆகத்தான் செஞ்சிச்சு. அவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, அதுவும் ஒரு லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ட்டு இன்ஸ்பயர் ஆச்சு. அந்த வீடியோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன், அது எடுத்து பாருங்க. இதே மாதிரி நம்மளும் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும் எல்லாருக்கும். சூப்பராக இருந்துச்சுக்கா எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது. எல்லாம் க்ளீனாக பண்ணியிருந்தீங்க. எங்களை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் கூட நாங்கள் இவ்வளோ பண்ணுவோமான்னு தெரில. நீட்டாக பண்ணியிருந்தீங்கக்கா. தேங்க்யூ கௌஷிகா. சிபினா சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன உபலக்ஷ்மி? நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் ஆமா, முன்னாடியே அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல எப்படி? ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் தெரியும். எப்படின்னா நான் லிட்ரேச்சர் முடிச்சு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் பண்ணேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். அதுக்கப்புறம் இதுல வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சதில்ல. நான் இப்போ பண்ற ப்ராஜெக்ட்ல வந்து டேட்டாபேஸ் வந்து புதுசா புதிய டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணி புதுசா நிறைய இதெல்லாம் கத்துக்கிட்டு புதுசா பண்ணிட்டு இருக்கேன் இதுல. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சூப்பர்க்கா, கங்க்ராச்சுலேஷன்க்கா. தேங்க்யூ ஆண்டிச்சி. அக்கா, உங்களுக்கு வந்து இப்போ லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் தானேக்கா நீங்க, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்றது, எங்க அண்ணன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அப்படி அவன் பண்றது பார்த்து, அப்புறம் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு கோடிங் பண்றவங்கள பார்த்தாலே பிடிக்கும். அது என்ன சொல்றது, அப்படியே கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அவுட்புட் வந்து அவ்வளோ அதோட அவுட்புட்டை பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டர்ல சும்மா லெட்டர்ஸ் மாதிரி நம்ம டைப் பண்றோம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அப்படிதான் நான் லேர்ன் பண்ணேன். சூப்பர்க்கா.